சோல்ஸ் ஜெர்னி ஆடியோ நம்பர் 2. இப்போ இந்த பூலோகத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இங்கே யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா மினரல் கிங்டம் அப்படின்னா கனிம சாம்ராஜ்யம், பிளான்ட் கிங்டம் செடிகள் கொடிகள் மரங்கள் இதெல்லாமே, அனிமல் கிங்டம்னா எல்லா ஜீவராசிகள் அனிமல்ஸ், ஹியூமன் கிங்டம், இப்படி 4 விதமான சாம்ராஜ்யங்கள் இந்த பூலோகத்தில் இருக்குது. இதுக்கப்புறமா நம்ம பார்க்குறோன்னா தேவதைகளோட சாம்ராஜ்யம். இந்த சாம்ராஜ்யத்தில் என்னென்னா யாரெல்லாம் இருக்காங்க, என்ன லோகங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா சூக்ஷ்ம லோகங்கள், காரண லோகங்கள், மகா காரண லோகங்கள், இது எல்லாமே தேவதைகளோட சாம்ராஜ்யம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ சூக்ஷ்ம லோகம் எடுத்துக்கிட்டோன்னா இது திரும்ப 2 விதமாக டிவைட் ஆகுது. இதில் சூக்ஷ்ம லோகம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஆஸ்ட்ரல் வேர்ல்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். லோயர் ஆஸ்ட்ரல் வேர்ல்ட்ஸ், ஹையர் ஆஸ்ட்ரல் வேர்ல்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. இந்த லோயர் ஆஸ்ட்ரல் வேர்ல்ட்ஸ் கீழ்நிலை சூக்ஷ்ம லோகங்களில் யார் இருக்காங்க அப்படின்னா சூக்ஷ்ம திவ்ய உடலோட இருப்பாங்க. இவங்கள நம்ம யோகிகள் இல்லை நம்ம மாஸ்டர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி ஹையர் ஆஸ்ட்ரல் வேர்ல்ட்ஸ்லேயும் இந்த திவ்ய உடலோட இருக்கிற திவ்ய சரீரதாரர்கள் அப்படின்னு சொல்கிறோம். இவங்களும் மாஸ்டர்ஸாக தான் இருப்பாங்க. அதே மாதிரி காரண உலகங்களில் பார்த்தோன்னா ஒரே நிலை தான். இங்கே கீழ்நிலை மேல்நிலை அப்படின்றது கிடையாது, எல்லாருமே மாஸ்டர்ஸ். மகா காரணோட லோகங்களில் பார்த்தாலும் அங்கேயும் கூட எல்லாருமே மாஸ்டர்ஸ் அப்படின்னா நம்ம ஆசான்மார்கள், திவ்ய உடல்தாரர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இப்படி பூலோகத்தை தாண்டி போகும்போது சூக்ஷ்ம லோகங்கள், காரண லோகங்கள், மகா காரண லோகங்கள், இதெல்லாமே இப்படி நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா இன்னொரு எவல்யூஷன் இருக்குது. அந்த எவல்யூஷன் என்னென்னா ஏஞ்சலிக் கிங்டம் அப்படின்னு சொல்கிறோம். இதுவும் திவ்ய தேவதைகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த திவ்ய தேவதைகளோட கிங்டமில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சொல்லணும்னா இதில் தண்ணீரில் வாழ்கிற ஒவ்வொரு உயிரினமும் இந்த என்ன சொல்லணும் அக்வாட்டிக் கிங்டம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அக்வாட்டிக் கிங்டம் தண்ணீருக்குள்ளே வாழ்கிற ஒவ்வொரு இதுவும் கூட இந்த சாம்ராஜ்யத்தில் சேருது. அதுக்கப்புறமா பறவைகள் சாம்ராஜ்யமும் இந்த ஏஞ்சலிக் கிங்டமில் நமக்கு வருது. இதில் பார்த்தோன்னா நிறைய நம்ம இந்த சாம்ராஜ்யத்தில் நம்ம ஏஞ்சல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ரெக்கைகளோட ஒரு நம்ம பிக்சர்ஸ்லேயும் நிறைய ஒரு இது ஸ்டோரிஸ்லேயும் பார்க்குறோம். ஏஞ்சல்ஸ் ஒரு இது வச்சுக்கிட்டு மேஜிக் பண்ணும், ஒரு ஸ்டிக் வச்சுட்டு மேஜிக் பண்ணும், நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறோம். இவங்களால தான் நேச்சர் கம்ப்ளீட்டாக இயங்குது. இந்த ஏஞ்சல்ஸால தான் கம்ப்ளீட்டாக இந்த இயற்கை நமக்கு இயங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது இல்லை, இவங்க எப்பவும் கூட நேச்சரில் நம்ம கூட இருந்து நமக்கு துணையாக இருந்து நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க நமக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இந்த ஏஞ்சல் கிங்டம்லேருந்து நிறைய ஹெல்ப் அப்படின்றது நடந்துக்கிட்டே இருக்குது. நம்ம கூட அந்த விஷயங்கள் நம்ம ஒரு சில மிராக்கிள்ஸாக நமக்கு நிறைய நேரம் தோணும். அந்த மிராக்கிள்ஸ் எல்லாம் எப்படி நடக்குது, நம்ம புரியாததால் அது நம்ம மிராக்கிள்ஸ் நடக்கிறோம். ஆனால் நம்ம கூட அவங்க எல்லாருமே இந்த இயற்கை தேவதைகள் எல்லாமே நமக்கு துணை இருக்காங்க. நம்மளை கிட்ட இருந்து நம்மளை காப்பாற்றி நம்மளை ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் நம்மளை மேல் தூக்கி நமக்கு சப்போர்ட் பண்ணி நம்மளை கொண்டு போகிறாங்க. ஸோ இந்த கொண்டு போகிறதால தான் நமக்கு முன்னேற்றம் ஈஸியாக இருக்குது. அவங்க எல்லாரும் கூட எப்பவும் கூட நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் நம்ம கிட்ட இருக்காங்க. ஸோ அவங்களோட ஹெல்ப் நமக்கு கிடைக்கணும், நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஒரே ஒரு விஷயத்தில் நம்ம ரொம்ப தீவிரமாக இருக்கணும். அதுதான் பியூரிட்டி. நம்ம எவ்வளோ தூய்மையாக இருக்கோமோ, நம்ம எவ்வளோ ஒரு அற்புதமான அந்த தூய்மை, உள் தூய்மையும் வெளி தூய்மையும் நம்ம ஃபாலோ பண்ணுறோமோ, கடைப்பிடிக்கிறோமோ, ஏஞ்சல்ஸோட ஹெல்ப் நமக்கு எப்போவுமே இருக்கும். ஏஞ்சல்ஸ்ன்னு சொல்லலாம், மாஸ்டர்ஸ்ன்னு சொல்லலாம். இப்போ மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது சூக்ஷ்ம காரண மகா காரண உலகங்கள்லேருந்து அங்கேருந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறவங்கள நம்ம மாஸ்டர்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த
அக்வாட்டிக் அண்ட் பறவைகள் இனத்திலிருந்து ஹையர் மாஸ்டர்ஸை வந்து நம்ம ஏஞ்சல்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இப்படி மேலுலக ஆசான்மார்கள் நமக்கு எப்போவுமே துணையாக இருக்காங்க, நமக்கு எப்போவுமே ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமும் கூட நம்ம அந்த புத்தகம் படிக்கும்போது இன்னும் அற்புதமாக நம்ம புரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.